உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையில் உள்ள 30% நடைபாதைகள் வெள்ளத்தில் மூழ்கக்கூடியவை என தெரிவித்துள்ளது. காலநிலை மாற்றத்தால் சென்னையில் பல பேருந்து மற்றும் ரயில் நிலையங்கள், பாலங்கள், மேம்பாலங்கள் ஆகியவை மழை வெள்ளம் பாதிப்புகளால் மூழ்கும் அளவுக்கு ஆபத்தான நிலையில் உள்ளது. வெள்ள அபாயத்தை குறைக்க நாகரிக வளர்ச்சி, பசுமை உள்கட்டமைப்பு, நுண்ணறிவு போக்குவரத்து அமைப்புகள் உள்ளிட்ட பல பரிந்துரைகள் வழங்கப்பட்ட போதும் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு பொறுப்பின்றி புறக்கணித்துள்ளது. இந்நிலையில் செயல்திறனற்ற ஸ்டாலின் அரசின் நிர்வாக குளறுபடிகளால் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களுக்கு சர்வதேச அமைப்புகள் இனி நிதி வழங்க முன்வருமா என கேள்வி எழுந்துள்ளது. மேலும் சென்னை நகரில் வடிகால் பணிக்காக 5000 கோடி ரூபாயில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக விளம்பரம் செய்த ஸ்டாலின் அரசின் ஊழலை உலக வங்கியின் அறிக்கை அம்பலப்படுத்தி உள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். சென்னையே மூழ்கும் அபாயத்தில் இருக்கும் போது நீரோ மன்னனை போல விளம்பர மாடல் ஸ்டாலின் பிடில் வாசிப்பதாக பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் அருகே பிரபல ரவுடி படப்பை குணா மீது 5வது முறையாக குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது. பிரபல ரவுடி படப்பை குணா மீது பல்வேறு காவல் நிலையங்களில் 40க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் உள்ளன. இவர் பாஜகவில் பிற்படுத்தப்பட்டோர் அணி மாவட்ட தலைவராகவும் உள்ளார். இந்த நிலையில் மோகன் என்பவரை கொலை செய்ய முயற்சித்ததாக அண்மையில் பிடிபட்ட இவர் மீது தற்போது 5வது முறையாக குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தீய சக்தி திமுக ஆட்சியில் சிறைச்சாலைகள் சொகுசு விடுதிகள் போல் மாறியுள்ளதால் குற்றவாளிகள் சிறை சென்றாலும் திருந்தாமல் மீண்டும் மீண்டும் குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் பிரபல தனியார் நிறுவனத்தில் மரம் வெட்டும் பணியின் போது மரம் விழுந்ததில் 2 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். தனியார் நிறுவனத்தில் கார்பெண்டர் வேலை உள்ளதாக கூறி 5 நபர்களை அழைத்து வந்துள்ளனர். நிறுவனத்தின் மேலாளர் 3 பேரை சுற்றுச்சுவர் அருகே உள்ள மரங்களை வெட்ட கூறியதை அடுத்து அவர்களும் வெட்டி உள்ளனர். அப்போது மரம் திடீரென சாய்ந்து சுற்றுச்சுவர் மீது விழுந்ததில் தங்கராஜ், விஜயகுமார் ஆகிய 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்த தொழிலாளர்களின் உறவினர்கள் தங்களுக்கு சரியான நேரத்தில் போலீசாரும் தனியார் நிறுவனமும் தகவல் அளிக்கவில்லை என குற்றச்சாட்டி தனியார் நிறுவனத்திற்கு சென்று முற்றுகையிட்டனர். மேலும் நிறுவனத்தின் கண்காணிப்பு அலுவலகத்தை அடித்து உடைத்தனர். இதையடுத்து தனியார் நிறுவனத்தின் மேலாளரும் சூப்பர்வைசரும் பிடிபட்டனர்.